எக்ஸசைஸ் 10.2 சால்வ் பண்ணலாம். வெக்டாரில் ஒரு 2 மார்க் கம்பல்சரியாக வரும். ஸோ 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ கம்ப்யூட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார். மேக்னிடியூட் அப்படின்னும் போது ஜஸ்ட் அந்த காம்பனண்ட்டை ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ வெக்டாரோட மேக்னிடியூடா அப்போனா வரப்போகுது ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்போனா வரப்போகுது ரூட் ஆஃப் 1 + 1 + 1 ரூட் 3. சரியா? மேக்னிடியூட் ஆஃப் பின்னும் போது ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் -7 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்போனா ஆன்சர் வரும் பாரு 4 + 7 7 சார் 49 9. அப்போ ஆட் பண்ணால் 13 13 + 49 12 12 62. சரியா? ரூட் ஆஃப் 62. இதோட ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 62. நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் சின்னும் போது 1/√3 ஹோல் ஸ்கொயர். எல்லாமே அதே தான் இருக்குது. 1/√3 ஹோல் ஸ்கொயர். இதில் மைனஸ் இருந்தாலுமே நான் தான் ஆகிடும். ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நான் ஆகிடும் 1/3ன்னு வரும். 1/3 + 1/3 + 1/3. அப்போ பேஸ் சேமா 3 மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1 + 1. அப்போ ரூட் ஆஃப் 3/3 3/3 1 ஆகிடும். ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். சரியா? ஸோ இதுதான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ 2 கொஸ்டின் இங்கே வச்சிருக்கேன். சால்வ் பண்ணலாம் பாருங்க. ரைட் தட் 2 different vectors having the same magnitude. 2 different vectors சேம் மேக்னிடியூடாக இருக்கணும். அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டாரா i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப்னு வச்சுக்கிறேன். இப்போ இதோட மேக்னிடியூட்னா வரும் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அப்போ 3 1 3ன்னு வரும். ரூட் 3ன்னு வரும். இதே மேக்னிடியூட் வரணுமா? நான் சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன், i மைனஸ் ஜே மைனஸ் கே போட்டுக்கிறேன். சரியா? அப்போனா வரப்போகுது இங்கேயுமே -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -1 ஹோல் ஸ்கொயர். இதுக்குமே நான் தான் வரப்போகுது ரூட் 3 தான் வரப்போகுது. சரியா? ஸோ ஏதாச்சும் ஒரு சிம்பிளை நீ மாற்றி போட்டனாலே போதும். இதுக்கு இதுதான் ஆன்சர்ன்ட்டு இல்லை, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கு. செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் 2 வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன்னா இப்போ ஏ வெக்டாரை இதே எடுத்துக்கிறான். i கேப் ப்ளஸ் ஜே கேப்பு கே கேப்பு. பி வெக்டார்னும் போது இதே டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ அதே சைன் இருக்கணும். நான் சிம்பிளாக இன்டூ 2 பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். அப்போ 2i கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு ப்ளஸ் 2k கேப்பு. சரியா? இதை சேம் டைரக்ஷன் சொல்லலாம். இதை எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸ். டைரக்ஷன் கொசைன் சேமாக இருக்கும். ஸோ டைரக்ஷன் கொசைன் அப்படின்னா டைரக்ஷன் கொசைன் டைரக்ஷன் கொசைன் டைரக்ஷன் கொசைன் என்னும் போது எல்எம் சொல்லுவாங்க. எல் எம் என். எல்னா x/ரூட் ஆஃப் அதோட x² + y² + z². சரியா? எம் பண்ணும் போது y/ரூட் ஆஃப் x² + y² + z². என்னும் போது z/ரூட் ஆஃப் x² + y² + z². இப்போ ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ வெக்டாருக்கு டைரக்ஷன் கொசைன் எல்எம்என் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போனா வரும் பாரு, எல் வந்து டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஏ வெக்டார். எல் வந்து நான் வரப்போகுது 1/ரூட் ஆஃப் இதோட மேக்னிடியூடு நான் வரும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா அப்போனா வரும் 1/√3ன்னு வரப்போகுது. சரியா? எல் எம் என் மூணுத்துக்குமே அதே தான் வரப்போகுது 1/√3, 1/√3. சரியா? இப்போ பி வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸ் எடுக்கிறான். நான் வர பாரு 2/ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஆன்சர் நான் வர பாரு 2/2 2 சார் 4 3 சார் 12. 12 என்ன பண்ணலாம்? 12 2 6 சார் 12 2 3 சார் 2√2ன்னு எழுதலாமா? மேலே இருக்கிற 2 கூட நான் √2 × √2ன்னு எழுதிக்கிறேன். கீழே இருக்கிறதா 2 அப்போ மேலே இருக்கிறத நம்ம அப்படியே 2னே வச்சுக்கலாம். சரியா? ஸோ 2னே வச்சுக்கிறேன். கீழே இருக்கிறத மட்டும் 2√3ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 1/√3ன்னு வரும். எல்லாத்துக்கும் அதே தானே வரப்போகுது. எல்எம்என் சேமாக தான் இருக்குது. எல்எம்என்னுக்கு இங்கேயுமே 1/√3 1/√3 1/√3 வருது. சரியா? ஸோ டைரக்ஷன் கொசைன் சேமாக இருக்கும்போது அது வந்து 2 வெக்டார்ஸ் ஹேவிங் த சேம் டைரக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x and y so that the vectors 2i cap plus 3j cap and xi plus yj are equal. ஈக்குவல் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? இது ரெண்டு வெக்டார்ஸும் ஈக்குவல்னா அதோட ஸ்கேலார் குவான்டிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2i cap plus 3j cap equal to xi cap
ப்ளஸ் ஒய் ஜே கேப். அப்போ ரெண்டு ஐயும் ஈக்குவேட் பண்ணு. 2i cap is equal to xi cap. i cap போச்சுன்னா x is equal to 2. அதே மாதிரி 3j cap is equal to yj cap. ரெண்டு காம்பனண்ட் j காம்பனண்ட் ஈக்குவேட் பண்ணினா y is equal to 3. சரியா? ஸோ ஈஸியாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் find the scalar and vector components of vector with initial point. இனிஷியல் பாயிண்ட் வந்து 2, 1 அண்ட் டெர்மினல் ஆர் எண்டிங்னு சொல்லலாம். டெர்மினல் பாயிண்ட் வந்து -5, 7. இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட்டை நான் ஏ பின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏபி. அப்போ ஏபி வெக்டார்னா எப்படி பண்ணோம்னா பி மைனஸ் ஏ அப்படின்னு பண்ணும். சரியா? ஸோ பி மைனஸ் ஏ. அப்போ பி மைனஸ் ஏ பண்ணும்போது நான் வரும் பாரு. ஸோ அப்போ அது வெக்டார் ஃபார்மில் எழுதும் போது இந்த பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கோ. அப்போ x2 மைனஸ் x1 i கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 j கேப். x2 மைனஸ் x1 என்னும் போது என்ன வரப்போகுது? -5 -2 i கேப்பு ப்ளஸ் 7 - 1 j கேப். அப்போ வெக்டார் ஃபார்ம் வந்து -7 i கேப்பு ப்ளஸ் 6 j கேப். இது இப்படி போட்டால் வெக்டார். ஸ்கேலார் என்னும் போது -7, 6 அதை மட்டும் சொன்னால் அது பேர் வந்து ஸ்கேலார். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரா? நார்மலாக ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னா ஸ்ட்ரெயிட்டாக எழுதிங்க. ஐ காம்பனண்ட்னா தனியாக ஆட் பண்ணணும், ஜே காம்பனண்ட் தனியாக ஆட் பண்ணிக்கணும், கே காம்பனண்ட் தனியாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே ஐ கேப் -2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப்பு ப்ளஸ் தானே அப்படியே -2 ஐ கேப்பு ப்ளஸ் 4 ஜே கேப்பு ப்ளஸ் 5 கே கேப்பு. இங்கே வரும்போது ப்ளஸ் ஐ கேப் -6 ஜே கேப் -7 கே கேப்பு. ஐ காம்பனண்ட்லாம் ஆட் பண்ண பார்க்கலாம். ஐ வந்து 1 -2 1 அப்போனா ஆகும் 0 ஆகிடுமா? 1 + 1 2 2 - 2 0 ஐ கேப்னு போட்டு வச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட்டு ஜே -2 + 4 -2 + 4 வந்து 2 கரெக்டாக? -2 + 4 2 2 - 6 என்னும் போது -4 ஜே கேப்பு. நெக்ஸ்ட்டு கே எத்தனை இருக்குது? 1 1 + 5 6 6 - 7 கே கேப். சரியா? ஆன்சர் கரெக்டாக பார்த்துங்க. 4 ஜே கேப் கே 0 ஐ போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ அப்போ -4j கே கேப் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப்பு. இப்போ ஏ கேப் அப்படின்னும் போது ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. சரியா? இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சலாமா? மாடுலஸ் ஆஃப் ஏன்னும் போது என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதோட ஸ்கொயர்ஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ ஆன்சர்னா வரப்போகுது பாருங்க. 1 ஸ்கொயர் 1 1 2 2 சார் 4 அப்போ 6ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? 1/√6 ஏ வெக்டார் அப்படியே போட்டுருங்க. ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். ரிட்டனில் இப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை எப்படி எழுதலாம்னா ஐ கேப் பை √6 ப்ளஸ் ஜே அதான் என்ன இருக்குது ஜே கேப் பை √6 ஜே கேப் பை √6 ஆர் ப்ளஸ் 2k கேப் பை √6. ஸோ எப்படியோ சொல்லலாம். இப்போ 8th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் PQ வெக்டார். சரியா? P and Q ஆர் த பாயிண்ட்ஸ். P அதை ஓபி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஓபி வெக்டார்னா ஐ கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு ப்ளஸ் 3k கேப். எப்படி எழுதணும்னு தெரியுதா? 1 2 3 இருக்குல்ல, அதை IJK சேர்த்து எழுதிங்கன்னா OQ வெக்டார் அப்படின்னும் போது நான் வரப்போகுது 4i கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு ப்ளஸ் 3k கேப்பு. இப்போ இங்கே OQ பாருங்க 4 5 6 தானே இருக்கு. இது 5 இது 6 எரேஸ் பண்ணிட்டு பண்ணிடலாம். 5j ப்ளஸ் 6kவா? இப்போ நான் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் PQ வெக்டார். ஃபர்ஸ்ட் PQ வெக்டார் கண்டுபிடிக்கலாம். PQ வெக்டார்னா OQ வெக்டார் மைனஸ் OP வெக்டார். சரியா? இதை என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த வெக்டார் மைனஸ் இந்த வெக்டார். OQ வெக்டார்னா 4i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 6k கேப் வெக்டார் மைனஸ் OP வெக்டார்னா i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப்பா. ஸோ மைனஸ் பண்ணும்போது நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. 4i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 6k கேப் மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். ஸோ இப்போ 4 - 1 அப்போனா ஆகிடும் 3i கேப் ஆகிடும்.
5 minus 2 வந்து 5 minus 2 3j கேப் ஆயிடும். 6 minus 3யும் 3k கேப் வரப்போகுது. இதுதான் வந்து PQ வெக்டார். Find the vector in the direction of PQ vector. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா PQ கேப் எடுக்கும். PQ கேப் அப்படின்னும் போது PQ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் PQ. சரியா? இது எப்படி பண்ணலாம் பாருங்க. என்ன பண்ணோம், மேக்னிடியூட் ஆஃப் PQ அப்படின்னும் போது என்ன வரும், 3 3s are 9, 9 9, 3 9s are 27 வரப்போகுது. சரியா? 27 வரப்போகுது. ரூட் 27 அதை எப்படியும் எழுதலாம் அப்படின்னும் போது 27 3 9s are 3 3s are, அப்போ இதை 3 ரூட் 3, 2 3 ஒரு 3 வெளியில் எடுத்துட்டு இருப்ப 3 ரூட் 3ன்னு வரும். இப்போ யூனிட் வெக்டார் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தேவையான வெக்டாரை இது கூட ஒன்றுத்தையும் போட்டு வந்துடும். இதில் 3 காமனாக இருக்கா, 3 கூட காமனாக எடுத்துக்கோ. PQ வெக்டாரில் 3 காமனாக எடுத்துட்டுனா I கேப் ப்ளஸ் J கேப் ப்ளஸ் K கேப்னு வரும். இப்போ டைரக்ஷன் தான் கேட்டிருக்காங்க, யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் PQ. ஆன்சருக்கு 3 டிவைடட் பை I கேப் ப்ளஸ் J கேப் ப்ளஸ் K கேப்பு டிவைடட் பை 3 ரூட் 3ன்னு வரும். 3 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா I கேப் பை ரூட் 3 ப்ளஸ் J கேப் பை ரூட் 3 ப்ளஸ் K கேப் பை ரூட் 3. இதுதான் வந்து ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் PQ வெக்டார். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் ஃபார் த கிவன் வெக்டார் A வெக்டார் B வெக்டார் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2 வெக்டார் கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் A வெக்டார் B வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் A ப்ளஸ் B வெக்டார். ஸோ A ப்ளஸ் B வெக்டாரை கண்டுபிடிச்சி அதுக்கு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். யூனிட் வெக்டார் அப்படின்னாலே A கேப்னா A வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் A. A ப்ளஸ் B வெக்டாருக்கு கேப் வேணும்னா அப்போ என்ன பண்ண போகிற, A ப்ளஸ் B வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A ப்ளஸ் B வெக்டார். அப்போ A ப்ளஸ் B வெக்டார் ஆட் பண்ணும் போது என்ன வரப்போகுது பாரு, அப்படியே நான் ஆட் பண்ணிடுறேன். 2i மைனஸ் ஐ என்னும் போது ஆடு தான் பண்ண போகிறேன். 2 மைனஸ் 1 1 I கேப் ஆகிடும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 0 J கேப்பு, 2 மைனஸ் 1 1 K கேப்பு. சரியா? அப்போ இதுதான் A ப்ளஸ் B வெக்டார். இதோட மேக்னிடியூட் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் மேக்னிடியூட் வேணும்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்போ ரூட் 2 வரும். அப்போ A ப்ளஸ் B வெக்டாரோட கேப் இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது என்ன வரப்போகுது, I கேப் ப்ளஸ் K கேப் டிவைடட் பை ரூட் 2ன்னு வரும். அது ஒன்றுத்துக்கும் தனியாக எழுதுனீங்கன்னா I கேப் பை ரூட் 2, I கேப் பை ரூட் 2 ப்ளஸ் J கேப் K கேப் பை ரூட் 2. சரியா? இப்போ 10th கொஸ்டின் என்ன பண்ணோம், இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் வெறும் யூனிட் வெக்டார் மட்டும் கேட்டாங்க, டைரக்ஷன் மட்டும் இந்த டைரக்ஷன் கேட்டாங்களா. இப்போ டைரக்ஷனோட மேக்னிடியூடும் கொடுத்துட்டாங்க. அப்போ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், டைரக்ஷன் இன்டூ மேக்னிடியூடு. ஃபர்ஸ்ட்டு இதை A வெக்டார் நான் எடுத்துக்கிறேன். A வெக்டார்னா 5i கேப் மைனஸ் J கேப்பு ப்ளஸ் 2K கேப்பு. இதோட கேப் கண்டுபிடிங்க, A கேப் கண்டுபிடிக்கணும். சரியா? A கேப் அப்படின்னும் போது A வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் A. அப்போ மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சுன்னா ரூட் ஆஃப் 5 5s are 25 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 2s are 4. அப்போ ரூட் இது 5 ரூட் 13 ஆகிடும். சரியா? ரூட் 13 ஆயிடுச்சா? அப்போ A கேப் என்னும் போது A வெக்டாரா 5i கேப் மைனஸ் J கேப் ப்ளஸ் 2K கேப் டிவைடட் பை ரூட் 30. இப்போ ஃபைண்ட் த வெக்டார் நியூ வெக்டார் அவங்க கேட்ட வெக்டார் வந்து 8A கேப்பு. அப்போ 8 மல்டிபிள் பண்ணிங்க, என்ன வரப்போகுது, 8 போட்டு இது தனித்தனியாக எழுதும் பார்த்தியா, 5i கேப் பை ரூட் 30 மைனஸ் J கேப் பை ரூட் 30 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2K 2 தான், அது வெறும் 2 தான், ரூட் 2 இல்லை, 2K கேப் பை ரூட் 30. சரியா? இப்போ இப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை இந்த 8யும் உள்ள மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டாலும் ஓகே. 8 5s are 40 40i கேப் பை ரூட் 30 மைனஸ் 8J கேப் பை ரூட் 30 16K கேப் பை ரூட் 30. சரியா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷோ தட் த வெக்டார் ஆர் கொலினியர். கொலினியர் அப்படின்னும் போது A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் ஆஃப் B வெக்டார். ஒரே மாதிரி இருக்கும். சரியா? A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் ஆஃப் B வெக்டார். அப்போ A வெக்டார் வந்து 2i கேப் மைனஸ் 3J கேப் ப்ளஸ் 4K கேப்பு. B வெக்டார் வந்து நான் இருக்கு பாரு, மைனஸ் 4i ப்ளஸ் 6J மைனஸ் 8Kவா. இதில் எந்த நம்பரை காமனாக எடுக்கலாம்,
மேலே இருக்கிறது வரத்துக்கு. ஸோ -2 நான் காமனாக எடுத்தேன்னா நான் வரும் பாருங்க 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு நான் வரும் ப்ளஸ் 4k கேப்பு. சரியா? இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணினா மேலே இருக்குது வரும் பாரு 2 2s are 4 -4 மைனஸ் இங்கே என்ன இருக்கும் மைனஸ் தான் இருக்கும் பாரு. சரியா? நம்ம எடுத்துட்டோம்ல -2 எடுத்திருந்தோம்னா இங்கே மைனஸ் தான் வந்திருக்கும். அதுக்கு தான் செக் பண்ணி பார்க்கணும். சரியா? இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணினா -4 -2 ப்ளஸ் 6 -2 இன்ட்டு -2 இன்ட்டு ப்ளஸ் 4 -8. அப்போ இந்த லாம்டான்றது தான் லாம்டா வந்து -2. சரியா? ஸோ அப்போ ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஒரே மாதிரி இருந்தாலே அது கொலினியர் பேரலலாக இருக்கும். சரியா? ஸோ அந்த ஸ்கேலார் வந்து -2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ப்ரீவியஸாக ஒரு சம் கூட சொல்லியிருப்பேன் பாருங்க. L அப்படின்னும் போது x/√(x² + y² + z². L m போது y/√(x² + y² + z². L m n என்னும் போது z/√(x² + y² + z². அப்போ L எக்ஸுக்கு பதில் 1ன்னு போட்டுப்பா இங்கே என்ன வரப்போகுது 1 + 2² 4 3² 9. அப்போ இது L is equal to 1/√10 14 √14 வரப்போகுது. எம்முக்கும் நான் தான் வரப்போகுது. கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் வரும். எம் வந்து ஒய்க்கு பதில் 2/√14 LMN எம்னும் போது 3/√14. சரியா? LMN முடிச்சிட்டோம். இதுதான் டைரக்ஷன் கொசைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். அப்போ OA வெக்டார்னா இருக்கு பாருங்க. OA வெக்டார் i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். OB வெக்டார் என்னும் போது -i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். டைரக்டட் ஃப்ரம் A to B. AB என்னும் போது AB வெக்டார் கேட்டிருக்காங்க. அப்போ OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. -i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். என்ன பண்ணிடுறேன் மைனஸ் பண்ணமா அதுக்கு பதில் நீங்கள் சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். மைனஸ்ன்னு போட்டு i கேப் ப்ளஸ் 2j மைனஸ் 3k. இதை நெக்ஸ்ட் சைன் மாற்றிட்டே பண்ணுங்க. இல்லைன்னா எரர் பண்ணுவாங்க. நிறைய பேர் எரர் பண்ணிடுறாங்க. இப்போ மைனஸ் உள்ள தள்ளினா -i கேப்பு மைனஸ் 2j கேப்பு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3k கேப்பு. அப்போனா வரும் பாரு -1 -i மைனஸ் 2i கேப்பு -2 மைனஸ் 4j கேப்பு ப்ளஸ் 1 + 3 வந்து 4k கேப்பு. சரியா? ஸோ இதுதான் வந்து ஏபி வெக்டாரா. இதுக்கு டைரக்ஷன் கொசைன்னா LMNனா. ஸோ LMNனா வரப்போகுது. இப்போ அதோட ஏபி மாடுலஸ் ஏபி கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன வரப்போகுது -2 ஹோல் ஸ்கொயர் -4 ஸ்கொயர் ப்ளஸ் 4². அப்போ பண்ணும்போது 2 2s are 4 4 4s are 16 4 4s are 16. அப்போ இதுனா ஒரு 20 36 √36 என்னும் போது 6ன்னு வரப்போகுது. அப்போ LMNனா எல்லுக்குனா வரப்போகுது. எல்லுக்கு வந்து -2/6 எம்முக்கு வந்து -4/6 LMN வந்து 4/6. இதை கேன்சல் பண்ணிட்டு கூட சொல்லியிருக்கலாமே. L வந்து -1/3 M வந்து -2/3 N வந்து 2/3. சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் த வெக்டார் A வெக்டார்னு எடுத்துப்போம். A வெக்டார் வந்து i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் k கேப். I cap, j cap, k cap are equally inclined to the axis. வெக்டார் அப்படின்னாலே 3 ஆக்சிஸ் இருக்கு போதா. இதை x y zன்னு எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கோ. இது i இது j இது k. இப்போ ஒரு வெக்டாரை A வெக்டாரை எடுத்தேன்னு நினச்சிக்கோ. இந்த ஏக்கும் ஐக்கும் நடுவில் கிரியேட் பண்ணுற ஆங்கிள் ஆல்பான்னு எடுப்பாங்க. இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் பீட்டான்னு எடுப்பாங்க. இது z ஆக்சிஸ் கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து காமா. அந்த மூணு ஆங்கிளும் சேமாக இருந்துச்சுன்னா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து டைரக்ஷன் கொசைன். ஸோ டைரக்ஷன் கொசைன் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னா LMN கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா வரப்போகுது √1 + 1² எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது √3ன்னு வரப்போகுது. அப்போ L வந்து 1/√3 எல்லாமே சேமாக தானே இருக்கு. LMN வந்து சேமாக தான் இருக்கு. இந்த LMN தான் என்ன ஆகுதுன்னா டைரக்ஷன் கொசைன்ஸு காஸ் ஆல்ஃபா எல் தான் காஸ் ஆல்ஃபா. இது வந்து எம் வந்து காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/√3 காஸ் காமானும் போது 1/√3. ஸோ LMN போட்டியா ஆல்ஃபானும் போது நான் வரப்போகுது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. இந்த ஸ்டெப் போட்டு வச்சுக்கணும். பீட்டானும் போதும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப்
1 by root 3. காமா என்னும் போதும் cos inverse of 1 by root 3. சரியா? ஸோ அப்போ எல்லாத்துக்குமே சேம் ஆங்கிள் ஈக்குவலி இன்க்ளைன் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து என்ன கொஸ்டின்? ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆர் விச் டிவைட்ஸ் த லைன் பாயிண்ட் PQ. ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் ஆர் வந்து நடுவில் வரப்போகுது. PQ இப்படி போட்டால் இது வந்து இன்டர்னலி. சரியா? இன்டர்னலி. எக்ஸ்டர்னலினா வெளியில் ஆர் வரப்போகுது. இதோட ரேஷியோ 2:1 கொடுத்துருக்காங்க. அப்போ M to N வந்து 1. 10th கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் படிச்சிருப்போம். எம்னா இந்த வெக்டார், இது ஏ வெக்டார் பி வெக்டாரா. அப்போ இன்டர்னலிக்கு என்ன ஃபார்முலா வரப்போகுதுன்னா M into B வரும். M into B plus N into A. சரியா? N into A divided by M plus N வரப்போகுது. இது இன்டர்னலி. எக்ஸ்டர்னலி அப்படின்னும் போது சேம் நடுவில் மைனஸ் வந்துடும். MB minus NA divided by M minus N. சரியா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்க. ஏ வெக்டார் பி வெக்டார் எல்லாமே இருக்கு. ஏ வெக்டார் இது. சரியா? இது ஏ வெக்டாரு, இது பி வெக்டாரு, MN வேல்யூ இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்க. M வந்து 2 இன்டூ பி வெக்டார்னும் போது இதான் மைனஸ் ஐ கேப் பிளஸ் ஜே கேப்பு பிளஸ் கே கேப்பு பிளஸ் N வெக்டார்னும் போது 1 இன்டூ ஏ வெக்டார் ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப் மைனஸ் கே கேப் டிவைடட் பை M பிளஸ் N போது 2 பிளஸ் 1. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் 2i பிளஸ் 2j பிளஸ் 2k. இங்கே வரும்போது பிளஸ் ஐ பிளஸ் 2j மைனஸ் கே டிவைடட் பை 2 பிளஸ் 1 3. ஐ பண்ணுவியா? 2 மைனஸ் 2 பிளஸ் 1 போது மைனஸ் ஐ பிளஸ் 2 பிளஸ் 2 4j 2 மைனஸ் 1 மைனஸ் கே கேப் டிவைடட் பை 3. இது வந்து இன்டர்னலி. அப்போ இன்டர்னலின்னும் போது இது பண்ணால் ஓகே. இதை தனித்தனியாகவும் பிரித்து போட்டுரு. அப்போனா வரும் ஆன்சர் வந்து மைனஸ் ஐ கேப் பை ரூட் 3 பிளஸ் 4/4j பை 3. அதே மாதிரி மைனஸ் கே கேப் பை 3. இது வந்து அது இன்டர்னலி. இப்போ எக்ஸ்டர்னலினா இந்த ஃபார்முலாவா இங்கே மட்டும் நடுவில் மைனஸ் வரப்போகுது, இங்கேயும் மைனஸ் வரப்போகுது. அப்போ 2 மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே மைனஸ் என் இன்ட்டு என் வந்து 1 தானே, 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் கே கேப் டிவைடட் பை M மைனஸ் என். M மைனஸ்னால் 2 மைனஸ் 1 தான் வரப்போகுது. அப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணினா மைனஸ் 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k மைனஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கே கேப் கீழே 2 டிவைடட் பை 1 தான் வரப்போகுது. மைனஸ் 2 மைனஸ் 1 போது மைனஸ் 3i கேப்பு 2 மைனஸ் 2 போது 0 ஆகிட்ருக்கோம். அது 0ன்னு போட்டால் போட இல்லை அப்படியே விட்டுரு. 2 + 3 வந்து 2 + 3 வந்து கே கேப். சரியா? மைனஸ் 3i கேப் ப்ளஸ் 3k கேப். சரியா? இதுதான் ஃபைனல் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். 16th கொஸ்டினாக பண்ணோம். ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட். 10thலலாம் படிச்சிருப்போம். மிட் பாயிண்ட்னா 2 பாயிண்ட். மிட் பாயிண்டோட ஃபார்முலானா அது x1 y1 z1 அதே மாதிரி x2 y2 z2 இருந்துச்சுன்னா மிட் பாயிண்ட்டுக்கு x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2 z1 + z2 டிவைடட் பை 2 வரும். அதே மாதிரி தான் இங்கே வெக்டார் ஃபார்ம்லேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 1/2 காமனாக போட்டு p வெக்டார் ப்ளஸ் q வெக்டார்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ 1/2 p வெக்டார் வந்து 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் ப்ளஸ் q வெக்டார்னா வரும் 4i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் 2k கேப். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா நான் வரப்போகுது பாரு 1/2. 1/2வா? 2 + 4 வந்து 6i கேப்பு ப்ளஸ் 4j கேப்பு ப்ளஸ் 2k கேப்பு. அப்போ டிவைடட் பை 2 பண்ணிட்டீங்கன்னா 3i கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு ப்ளஸ் k கேப்பு. சரியா? நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஷோ த பாயிண்ட் ஏ வெக்டார்னும் போது 3i கேப்பு அது அங்கேயே இருக்குது, நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏபிசி 3 வெக்டார் இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி ஃபார்ம்ஸ் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ 3 சைட் கண்டுபிடி. ஏபி வெக்டார் கண்டுபிடி,
ஏபி வெக்டார், ஏசி வெக்டார், பிசி வெக்டார் 3 சைடு கண்டுபிடிச்சி அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஏபி வெக்டார்னா என்ன பண்ண போகிறோம்? ஏபி வெக்டார் அப்படின்னும் போது ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாரா. ஸோ ஓபி வெக்டார் எங்கே இருக்குது பாரு, இதான் 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப்பு. நான் மைனஸ் பண்ணுறதுக்கு பதில் ப்ளஸ் போட்டு இங்கே மைனஸ் அப்படியே மாற்றிட்டு வந்துடுறான், சைன் மாற்றிட்டு வந்துடுறான். அப்போ மைனஸ் 3i கேப்பு ப்ளஸ் 4j கேப்பு ப்ளஸ் 4k கேப்பு. இப்போ நான் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் ஐ கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு ப்ளஸ் 5k கேப்பு. இதோட மேக்னிடியூட எடுத்துரு. ஏபின்னும் போது 1 ஸ்கொயர் 1 தான், ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9, 5 5 25. சரியா? அப்போனா வரும் பாரு 35 வருமா? ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏசி கண்டுபிடிங்க. ஏசின்னும் போது என்ன வரப்போகுது? ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாரா. ஓசி வந்து என்ன இருக்குது? ஐ கேப்பு மைனஸ் 3j கேப்பு மைனஸ் 5k கேப்பு மைனஸ் ஓஏ. ஏ வந்து நான் சைன் மாற்றி இப்போ போட்டுக்கிறேன், ஆட் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட்டு. சரியா? மைனஸ் 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 4k. இப்போ ஆட் பண்ணிப்பேன். சரியா? அப்போனா வரும் i மைனஸ் 3 வந்து மைனஸ் 2i மைனஸ் 3 ப்ளஸ் 4 என்னும் போது ப்ளஸ் ஜே மைனஸ் 5 ப்ளஸ் 4 என்னும் போது ப்ளஸ் கேன்னு வரப்போகுது. அப்போ இதை ஆட் பண்ணோன்னா ஏசி மேக்னிடியூட் ஆஃப் ஏசினா வரப்போகுது பாரு 2 2s are 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ரூட் 6ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏபிஏசி பிசி கண்டுபிடிக்கணுமா? பிசின்னும் போது இப்போ ஏபிஏசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிசி பிசின்னும் போது ஓசி மைனஸ் ஓபி. ஓசி ஃபஸ்ட்டு நான் எழுதிடுறேன். ஐ கேப்பு மைனஸ் 3j கேப்பு மைனஸ் 5k கேப்பு. ஓபியா நான் பியை மைனஸ் பண்ணி இப்போ எழுதிப்பேன். மைனஸ் 2i ப்ளஸ் ஜே மைனஸ் கே. சரியா? ஸோ சைன் மாற்றி எழுதிட்டேன். இப்போ ஆட் பண்ணிப்பேன். 1 மைனஸ் 2 மைனஸ் ஐ கேப்பு மைனஸ் 3 மைனஸ் 2j கேப்பு மைனஸ் 6k கேப்பு. இதோட பிசி மேக்னிடியூட் எடுத்தேன் அப்படின்னும் போது 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் 4, 6 6 36, 41. சரியா? ஸோ 41 பித்தாகரஸ் அப்படின்னும் போது இதெல்லாம் பெரிய சைடாக இருக்குது, நம்ம அசியூம் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். அப்போனா வரப்போகுது பார் பிசி ஸ்கொயர்னும் போது ரூட் ஆஃப் 41 ஸ்கொயரா. அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஏபின்னும் போது ஏபி வந்து ரூட் 35 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசின்னும் போது ரூட் 6 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் போச்சுன்னா 41 இஸ் ஈக்குவல் டு 35 ப்ளஸ் 6. ஸோ 41 இஸ் ஈக்குவல் டு 41. ஸோ இட் இஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சலாம். சரியா? நெக்ஸ்ட்டு எம்சிக்யூ கொஸ்டின் ஆப்ஷன் சி கரெக்ட். எப்படி வந்துச்சுன்னு சொல்கிற பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அவங்களே கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னா if two vectors are placed in the two sides of the triangle, resultant taken in the opposite order. அப்போ AB vector plus BC vector equal to என்ன வரும்? AC vector. சரியா? இந்த ரெண்டு வெக்டார் ரிசல்டன் தான் AC. இது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? AB vector plus BC vector minus AC vector equal to 0ன்னு சொல்லலாம். இது கரெக்டான ஆப்ஷனு. சரியா? இது கரெக்டான ஆப்ஷனு. ஏசி வெக்டாரை மைனஸ் ஆஃப் சிஏ வெக்டார்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ மைனஸ் ஆஃப் சிஏ வெக்டார்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பிசி வெக்டார் இது ஆப்போசிட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிட்ருக்கோம். ப்ளஸ் சிஏ வெக்டார்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏவும் கரெக்டு தான். புரிஞ்சா? ஆப்ஷன் இதை மட்டும் மாற்றிருக்காங்க பாரு. ஸோ பிசியை மைனஸ் சிபின்னு சொல்லிட்டாங்க, சிஏவை அப்படியே வச்சுட்ருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். அப்போ இதுதான் தப்பு. ஏபி ப்ளஸ் பிசி. அப்போ இந்த ஆப்ஷனில் ஆக்சுவலாக என்னவாக இருக்கும்னா சிஏவாக இருக்கும். சரியா? ஸோ இது ரெண்டும் ஒரே ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த புக்லேயே பிரிண்டிங் மிஸ்டேக்கு சிஏவாக இருக்கும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி வெக்டார் ஆர் டூ கொலினியர் வெக்டார். கொலினியர் வெக்டார் அப்படின்னா parallel வெக்டார்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. இதை வந்து கரெக்ட். இது b is equal to lambda a டைம்ஸ் சொல்லலாம். இது கரெக்டு. a is equal to plus or minus b வெக்டார் சொல்லலாம்.
சொல்லலாம் கரெக்டுன்ட்டு. ஏன்னா பேரலாக இருக்கும்போது இருக்கிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். இது ரெண்டுமே அப்போ த ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இது ப்ரொபோஷ்னலாக இருக்கணும்னு அவசியம் இருக்காது. சரியா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி மே நாட் பி ப்ரொபோஷ்னல், மாறி கூட இருக்கலாம். போத் வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி சேம் டைரக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடு, இதுவுமே தப்பு. ஸோ சிடியில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரொபோஷ்னலாக இருந்தால் கரெக்டு, நாட் ப்ரொபோஷ்னல்ன்றதால இன்கரெக்ட். சரியா? நம்ம சூஸ் பண்ணுறது ஆப்ஷனை டிக் பண்ணுறது சி பண்ணிக்கலாம். சரியா? அதேமாதிரி டியும் பண்ணிக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸும் பண்ணிக்கலாம். போத் வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஹாவ் சேம் டைரக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துமே மார்க் கொடுத்துருவாங்க.